ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு சிம்மசுபனமாக இருக்கிற சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. பொதுவாக சனி பகவானாலே நவக்கரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பலம், ஒரு பயம், அலாட்டு. அது எப்படின்னா, அவர் தான் 2 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். மனிதனுக்கு கர்ம பலனுக்கு தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான் தான். ஸோ சனி பகவானாலே ஒரு பயமும் இருக்கும், ஒரு பதட்டமும் இருக்கும், அவருக்கு ஒரு கிரேஸும் இருக்குது, ஒரு புகழும் இருக்குது. ஸோ சனி பகவானாலே எல்லாருமே கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அப்பேற்பட்டவர் சனி பகவான். சனீஸ்வரன், ஈஸ்வர் பட்டம் பெற்றவர். தனுசு ராசிக்கு 2, 3 கூடியவர். தன குடும்ப வாக்கு சனாபதி, தைரிய சனாபதி. தனுசு ராசிக்கு வெளி வட்டார போக்குவரத்தில் பணப்பழக்கத்தை கொடுக்குறவரும் சரி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவரும் சரி, காரிய வெற்றியை கொடுக்குறவரும் சரி சனி பகவான் தான். நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, மூலம், பூராடம், உத்திராடம், எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, 4 பேரை சந்திக்கிறீங்க, 4 இடத்துக்கு போகிறீங்க, வர்றீங்க. இதில் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் சனி பகவான் தான் வருவார். ஏன்னா அவர் தான் தனகாரகன் ராசிக்கு. இப்போ வெளியே போகிறீங்க, ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, அங்கே சம்பாத்தியம் பண்ணுறீங்க. அந்த சம்பாத்தியத்தின் அளவை நிர்ணயம் பண்ணுறவர் சனி பகவான் தான். சரியா? அங்கே நீங்கள் தனுசு ராசி நேயர்கள் அங்கே போய் ஒரு ராசிக்காரங்க கூட சேர்ந்து சம்பாத்தியம் பண்ணுவீங்க. உங்களுடைய முதலாளி ஒரு ராசியாக இருக்கலாம், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஒரு ராசியாக இருக்கலாம், சம்மந்தப்பட்டவர்கள் ஒவ்வொரு ராசியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அங்கே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலாம். இதில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன் இருக்கும். சில பேருக்கு சில இடத்துல போனால் ராசியாக இருக்கும். சொல்லுவாங்க, நான் ஒரு 30 வயசில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேங்க, சேலத்தில் போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், நல்லா இருந்ததுங்க. ஒரு 4 வருஷம் வேலை பார்த்தேன், நல்லா இருந்ததுங்க. அந்த கம்பெனியில் நல்லா இருந்தது, நல்லா சம்பாதிச்சேன் அப்படிம்பாங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் இருக்கும், ஒரு சந்தோஷமான அனுபவம். ஒரு தனியார் துறையில் இது அதிகமாக சாத்தியப்படும். ஏன்னா அரசாங்கத்துறையில் வேறு மாதிரி போயிடும். அரசாங்கனாலே இதுதான் வாழ்க்கைன்னு அப்படின்னு ஆயிரும். ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கும் வழியே, மற்றபடி வாழ்க்கை நிலை ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்க, தொழில் பார்க்குறவங்க, வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட சாதனை பண்ணியிருப்பாங்க, சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, நிறைய லாபத்தை அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு என்னென்னா அந்த நேரத்தில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வீட்டை விட்டு எதுக்கு வெளியே போகிறோம்? சம்பாதிக்க தானே வெளியே போகிறோம். எல்லாத்துக்குமே இங்கே சம்பாத்தியம் தான் முக்கியம். வயிற்றுக்கு சோறு போடணும், வாய்க்கு பூவா வேணும் அப்படின்னா காசு சம்பாத்தியம் பண்ணால் தான் முடியும். ஸோ அதுக்கு நம்ம இருக்கிற இடத்த விட்டு நகட்டு போகிறோம். சில பேர் உள்ளூர்லேயே வேலை பார்ப்பாங்க. அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து. எப்படி இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போய் நம்ம ஒர்க்கிங் பண்ணி பணம் சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு தனுசு ராசிக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் தனகாரகன். அந்த பணத்தை சம்பாதிச்சு அதே வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறதுக்கும் அவர் தான். ஏன்னா குடும்பகாரகனும் அவர் தான். ஸோ சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது, அதை வீட்டில் கொடுக்கணும். அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் தாய்கிட்ட கொடுக்கணும். அவங்க 6 100 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. சரியா? சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பத்திரமா அம்மா கையில் கொடுத்து விடு செல்லக்கண்ணு. அவங்க 6 100 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. அம்மா கையில் கொடுத்துட்டோம்னா அம்மா அந்த பணத்தை பந்துசாக வச்சு அதை பெருக்கி வச்சுருப்பா. சரியா? இது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு. கல்யாணமானவர்கள் மனைவி கையில் கொடுக்கணும். சரியா? இதுதான் முறை. இதுபடி ஒரு மனிதன் நடந்துக்கிட்டானா, ஒரு ஆண் நடந்துக்கிட்டானா வாழ்க்கையில் பிரச்சனை வராது. எந்த ஒரு தாயும் மனைவியும் தன் கணவனோ மனைவி பிள்ளையோ கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டா. அதன் அடிப்படையில் சனி பகவான் உங்களுக்கு பொருளுக்கும் வராரு, அந்த பொருளை சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்குற இடத்துக்கு வராரு. பொருளை சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்குற இடத்துக்கும் அவர் தான் வராரு. ஸோ சனி பகவான் நல்லா இருக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. வெளி வட்டாரத்தில் போய் நல்லா சம்பாதிப்பாங்க. சம்பாதித்த பணத்தை சிந்தாமல் சேராமல் வீட்டில் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்குறவர் சனி பகவான் தான் தனுசு ராசிக்கு. அடுத்து இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம். நான் கொஞ்சம் கால அளவின்படி கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசினேன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ரத்தனை சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம பலனுக்குள்ளே போவோம். அடுத்து தைரிய வீரியத்தை கொடுக்குறவர், தொட்ட காரியத்தை தொடங்க வைக்கிறவர், காரிய அணுகத்தை கொடுக்குறவர், விடாமரிச்சை கொடுக்குறவர். அதாவது சில பேர் காலையில் எழுந்திரிச்சோடனே சோம்பேறித்தனம் இருக்கும், எந்திக்கவா வேண்டாமான்னு இருப்பாங்க. 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் 10 மணிக்கு தான் எந்திப்பாங்க. அந்த அமைப்பை கொடுக்குறவர் சனி பகவான் தான். தைரியம், வீரியம், காரியம், இணக்கம், உடன்பாடு. சரியா? தொட்ட காரியம் தொடங்க வைக்கிறது எல்லாத்துக்கும் சனி பகவான் தான். ஏன்னா 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி. ஸோ சனி பகவான் தனுசு ராசிக்கு ஒரு இனிஷியேட்டிவ் கிரகமாக இருக்கிறாரு, குடும்பம் சம்மந்தப்பட்ட கிரகமாக இருக்கிறாரு, ஆரம்ப கட்ட நிலைக்கு உள்ள கிரகமாக இருக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு வெற்றி வீட்டில் இருந்தாங்க ஆரம்பிக்குது. ஒரு மனிதன் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு தன் கடமையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா அவனுக்கு வெற்றி. அந்த அதிர்ஷ்ட தேவதை கைகளை நோக்கி காத்துக்கிட்டு இருப்பா. வாப்பா உனக்கு நானே எல்லாத்தையும் தரேன்னு. லேட்டாக எந்திக்கிறவனுக்கு அது கிடைக்காது. லேட்டாக எந்திக்கிறவன் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்க வேண்டியதான் நிறைய பார்க்குற வாழ்க்கையில். சரியா? அது மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ஒரு கீ பர்சனாக இருக்கிறாரு. குடும்பத்தில் இருந்து உங்களை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு கீ பர்சனாக இருக்கிறார், முக்கியமான பர்சனாக இருக்கிறாரு. அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் இருந்தால் சுகம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சுகம்னாலே முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதனுக்கு சுகம்னா என்ன? பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் சுகப்படுறான்னு அர்த்தம்.
நல்லா இருப்பான், கையில் காசு பணம் இருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், எல்லாம் நல்லபடியாக இருக்கும், பிள்ளைக்கு மாப்பிள்ளை அமையாது. ஒத்த பொண்ணு தான் பெற்று வச்சுருப்பான், அந்த ஒத்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை அமையாது, திருமணம் ஆகிருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். இப்படி மனசுக்குள்ளே 1008 கவலை இருக்கும். இல்லைன்னா மகன் இருப்பான், ஒரே ஒரு மகன் தான் இருப்பான், தவம் கிடந்து பெற்றிருப்பாங்க, அவன் தருதலையாக இருப்பான், வீட்டுக்கே அடங்க மாட்டான், ஊர்பட்ட செலவு பண்ணிக்கிட்டு தாய் தப்பன் பேச்சை கேட்காம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பான். தாய் தப்பனுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கும். இப்படி நிறைய பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு பணம் தான் பிரச்சனை கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மனப்பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளால் பிரச்சனை இருக்குது, என்ன பொண்டாட்டியால் பிரச்சனை இருக்குது, கட்டிய கணவனால் பிரச்சனை இருக்குது, தாய் தப்பனால் பிரச்சனை இருக்குது. தலைவருக்கு தாய் தப்பனாலே பிரச்சனை. அம்மாவுக்கும் மாமியாளுக்கும், அம்மாளுக்கும் மருமகளுக்கும் பிடிக்காது, பொண்டாட்டிக்கும் மாமியாளுக்கும் பிடிக்காது, ஒரே குடும்பமாக தான் இருப்பாங்க. அவன் எப்படா வீட்டை விட்டு வெளியே போகலான்னு இருப்பான். ஏன்னா வீட்டுக்கு வந்தானா அவனை பார்த்து ஆத்தாலும் பொண்டாட்டி சண்டை ஓட்டிகிட்டே இருப்பாள். அவளை சண்டையை தீர்த்து வைக்கவே முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்தாலும் தீர்த்து வைக்க முடியாது. அந்த சர்ச்சையை ஓடி போயிடுவார், கோட்டை கேள்ட்டு போட்டு ஓடி போயிடுவார். ஏன்னா அந்தளவுக்கு அவளை 2 பேருமே அப்படி வாய் அடிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பார்க்குறோம். என்கிட்ட வர ஜாதகர்கள் நிறைய அப்படி தான் சொல்கிறாங்க. ஜாதகர்கள் நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க. சில பெண்கள் வந்து, சார் என்னால் மாமியாவால் என்னால் வீட்டிலே இருக்க முடியல சார், வாயை திறக்க விட மாட்டேங்கிறா, மாமியா வாயை போட்டு எப்படின்னா ஜாதகத்தில் கரெக்டாக இருக்கும். சரியா, 10ஆம் இடம் வந்து டேமேஜாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் வந்து கணவன் சாரம், 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் அவனை பத்தவ நல்லா இல்லாமல் வரும். 10 கூடையும் போய் எங்கேனாச்சும் மாட்டியிருப்பான். 10 கூடையும் 3ஆம் இடத்துல இருந்தாலும் களத்திர தோசை முடிஞ்சு போச்சு. மாமியாளுக்கு அவளுக்கு ஆகவே ஆகாது. இவள் சும்மா இருந்தாலும் அவள் சும்மா இருக்க மாட்டாள். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில ஆண்களுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டில் இருக்க தான் செய்யும். ஸோ பிரச்சனை வந்து பல ரூபத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்க தான் செய்யுது. கூட பேச வேண்டாம், நான் அந்த சொல்லிட்டே பார்த்தீங்களா, நானே ஊடால தான் நிறைய பேசுகிறேன். அதான் நம்மளுடைய அந்த இது பழக்கம் வந்துடுது. ஜோதிடத்தை வந்து அனுதினமும் நேசிச்சுட்டே இருக்கிறேன், சுவாசிச்சுட்டே இருக்கிறேன். நிறைய ஜாதகம் பார்க்குறதுனால அந்த அமைப்பு வந்து நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அமைப்பும் வந்துடுது, உதாரண ஜாதகமும் ஓடி வந்துடுது, உதாரணமும் வந்துடுது. அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு சனி பகவான் வக்கர பயிற்சி அடையிறதுனால தனுசு ராசி என்ன சார் பலன், அதை பார்ப்போம். இப்போ 4ஆம் இடத்துலேருந்து சுகஸ்தானத்துலேருந்து சுகத்தை கெடுத்துட்டு இருந்தார். குடும்பத்தில் பிரச்சனை, தாய் விஷயத்தில் பிரச்சனை, தாய்க்கும் மனைவிக்கும் பிரச்சனை, தாய்க்கு பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை, விவசாய சரிதை பழுதமாகலை, தோட்டம் தோப்பு இதிலெல்லாம் பிரச்சனை இருந்தது. ஏன்னா 4ஆம் இடங்கிறது வந்து நிறைய குறிக்கும். ஒரு மனிதனுக்கு சுகத்தை தவிர மற்றவனை சுற்றி இருக்கிற அமைப்புகள் நிறைய குறிக்கும். நிறைய பேர் வந்து கால்நடை வச்சுருப்பாங்க, மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, அதுலேயும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். எல்லாம் 4ஆம் இடத்துல சனி பவன் இருந்தாலும் 6ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், ராசியை பார்ப்பார். திருஷ்டி, ராசியை சனி பவன் பார்த்தாருன்னா திருஷ்டி. இப்போ ஏற்கனவே ராசிக்கு திருஷ்டி இருக்குது, ராகுவும் பார்க்குறாரு, இருப்பினும் குரு பார்வை இருக்கிறதுனால பரவாயில்ல, நிலைமை கட்டுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் திருஷ்டி வந்து இப்போ கொஞ்சம் குறையும். சனி பவன் கொஞ்சம் இறங்கி வராரு. எப்போ சார் இறங்கி வராரு? இப்போ தான் வீடியோக்குள்ளே நம்ம முழுமையாக வர்றோம். இதுக்கே 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மக்களே, தனுசு ராசி மக்களே. நிறைய வீடியோ போடுறோம், போது ஜோடத்துலேருந்து சாதக பாதங்கள் நிறைய தகவல் சொல்கிறேன். போன வீடியோ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உங்கள் உடம்புல இருக்கிற மச்சத்தை பற்றி, மச்ச ரேகை, மச்ச சாஸ்திரத்தை வச்சு போட்டேன். கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் கமெண்ட் கூட கேட்டாங்க, பதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்படி நிறைய தகவல்கள், ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், லக்கண பலன்கள், தசாபதி பலன்கள், பரிகாரம், வழிபாடு, பூஜை, புனஸ்காரம் நிறைய சொல்லியிருக்கிறேன். திருச்செந்தூர் முருகனை பற்றி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போன வாரம். நல்லா போயிட்டு வாங்க. ஆகஸ்ட் 17க்குள்ளே ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. அந்த முருகப்பெருமானை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து செவ்வாய் வந்து ராசிக்கு 9, 10ஆம் இடத்துக்கு வருது. நல்ல அமைப்பு தான், சரியா, நல்லா இருக்குது. இப்போதைக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற, அடுத்து 10, 11 அருமையான அமைப்பு. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா அனைத்து முயற்சியிலும் கை கொடுக்கும். சரி சார், இப்போ சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. வருகிற 13ஆம் தேதி ஜூலை 13, 2025 காலையில் 7:24 AM வக்கரமாகி கிட்டத்தட்ட ஒரு 138 நாளைக்கு பின்னோக்கி தான் இருக்கிறாரு. 28/11/2025 7:26 AM வரைக்கும் அவர் வந்து பின்னோக்கி வராரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே வராரு. ஸோ சுயசாரத்திலே பின்னோக்கி வந்துட்டு கொஞ்சம் ராகு கூட கனெக்ட் ஆகிறாரு. சரியா, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு கூட கனெக்ட் ஆகிட்டு மறுபடியும் நேர வழியில் பாதிக்கிறாரு. 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் நோக்கி வருது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, 3ஆம் இடத்து நோக்கி வருதுனால 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் சிரமத்தில் இருந்தீங்க, இனிமேல் நீங்கள் அந்த சிரமத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆண்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் வந்து வேலை பலலாம் குறையும். ஆள் நல்லா கொஞ்சம் நிம்மதியாக வேலை வைப்பீங்க. எந்த டார்ச்சர் இருக்காது, ஒர்க்குலோடு இருக்காது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மாமா வழி, மாமனார் வழி, மைத்துனன், இப்படி இவங்க உறவு முறையிலலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெனிஃபிட் கிடைக்கும். தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். அதில் சில பிரச்சனைகள் இருந்தது, இடைஞ்சல் இருந்தது, தொழில் கடன் படுற மாதிரி இருந்தது, அலைச்சல் இருந்துச்சு. இது எல்லாமே இனிமேல் சரியாயிரும். அடுத்து வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. ராசியை பார்த்தாரு, ஆள் சோர்ந்து போய் சுணங்கி இருந்தீங்க, கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க. இனிமேல் வந்து என்ன சொல்லுவாங்க, வண்டென்ன சுற்றுவீர்கள், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தேனியை நோக்கி விடுற வண்டு மாதிரி, தேனியை சுற்றி வருகிற வண்டு மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். சரியா நேர்களே.
ஆனால் ஒரு வழிபாடை மட்டும் பண்ணிடுங்க. ராசிக்கு வந்து குரு பார்வை இருந்தாலுமே சனி ராகு பார்க்குறதுனால கற்பனசாமி வழிபாடு ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு விட்டுட்டு போகும்போது கற்பனசாமியை கும்பிட்டுருங்க. எலுமிச்சை மலத்தை மந்திரிச்சு வீட்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க. கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. ஏன்னா ராசிக்கு திருஷ்டி பார்வை இருக்குது, 10ஆம் இடத்துக்கும் இருக்குது, கர்ம சாணத்துக்கு இருக்கிறதுனால கர்மம் செய்கிற கர்மத்தில் வந்து திருஷ்டி இருக்கும். அது வந்து சரியாக இருக்காது, நமக்கு பிசகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக இந்த காலகட்டத்தில் வந்து தனுசு ராசிக்கு திருஷ்டிக்கு ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் நான். அதை வந்து வாழ்நாள் முழுக்க வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோவில் சொல்லணும்னு நினச்சி மறந்து போயிடுது. இந்த கரெக்டாக அந்த ஞாபகம் வந்துருச்சு, அந்த கோயின்சைட் ஆகுது. உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தனுசு ராசியில் திருஷ்டி இருக்கிறவங்க, திருஷ்டி இருந்தால் என்னன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும், நிம்மதி இருக்காது, யாருக்குனாச்சும் உடம்புக்கு முடியாமல் போகும், ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. திருஷ்டிங்கிறது நிறையா இருக்குது. கண் திருஷ்டின்னு இல்லை, மற்றவங்க எதனாச்சும் அவங்க செய்வனை வச்சுருக்கலாம், பில்லி சூனியம் இருக்கலாம். அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளே பற்றி பேசணும்னா வேறு மாதிரி போகும். பட் அதுக்கு நம்ம போக வேண்டாம், திருஷ்டினே எடுத்துக்கிறோம். திருஷ்டி இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே குலைவு வரும், கருப்பு குலைவு வரும். சரியா? அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே விஷ ஜந்துக்கள் இருக்கும், அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? அதனால் வீட்டுக்குள்ளே வந்து சில அசௌகரியங்களாக இருக்கும். வீட்டில் வந்து ஒரு நறுமணம் இருக்காது, பால் அடிக்க பொங்கும், குத்து விளக்கில் உள்ள தீபம் வந்து சீக்கிரம் அணைஞ்சு போயிடும், நம்ம குளிர் வைக்கிறதுக்கு முன்னாடி அணைஞ்சு போயிடும். இப்படி சில அசௌகரியங்கள்லாம் தெரியும். குத்து விளக்குலையும் தெரியும், வீட்டில் சமையல் அறையிலையும் தெரியும். சில தட்டுப்பாடுகள் இருக்கும், அரிசி தீர்ந்து போயிடும், பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், வீட்டில் பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த பற்றாக்குறையும் வச்சுக்கோங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணியை அனாவசியமாக கொட்டுவானுங்க, ஏதோ ஒரு பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பற்றாக்குறை இருக்குதுன்னா வீட்டில் வந்து சம்திங் ராங், ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து திருஷ்டின்னு சொல்லிக்கலாம். அவங்க வந்து எதிர் வீட்டுக்காரங்க கூட நம்மளை பார்த்து திருஷ்டி பட்டுருக்கலாம், சொந்தக்காரங்க திருஷ்டி பட்டுருக்கலாம், யாரோ சம்படியோட கெடு பார்வை, அந்த கொடூரமான கண் பார்வை வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கும். அதுக்கு தனுசு ராசி நேயர்கள் என்ன செய்யலாம், நிரந்தரமான தீர்வு, அதை சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன். இதுவும் உங்களுக்கு முக்கியம்தான். சரியா நேர்களே? நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க திருஷ்டி பட்டிருக்குன்னு. திருஷ்டி நீங்கள் கழிக்கலாம். எல்லோரும் வெள்ளி செவ்வாய்க்கு சூடம் பொருத்துவாங்க, மிளகு, இது மிளகா வத்தல், கற்பூரம்லாம் சேர்ந்து எடுத்து நெருப்பில் போடுவாங்க. எவ்வளவோ செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து நான் ஒரு நிரந்தரமான தீர்வை சொல்கிறேன், பலனையும் எடுத்து சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கிறேன், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்குற நேரில் அனைவரும் லைக் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து வீடியோ போடுறேன், பலதரப்பட்ட தகவல்கள் சொல்கிறேன். நான் சொல்கிற தகவல்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். சரியா? நல்வழிப்படுவீர்கள், பொறுமையாக இருங்க. தனுசு ராசிக்கு திருஷ்டி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக திருஷ்டி இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன செய்யலாம்னா, மாதம் ஒரு தடவை ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. மாதம் ஒரு தடவை ஆறு இருக்கும், உங்கள் ஊரில் ஆறு ஓடும், ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. சார் எங்கள் ஊரில் ஆறு இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, புனித நீரில் வந்து நீங்கள் நீராடலாம். புனித நீர்னால் என்ன சார் அப்படின்னா, புனித நீர் அப்படின்னா நம்ம போர் வாட்டர் அப்படியே எடுத்துக்கோங்க. போர் வாட்டரை வந்து அப்படியே பிடிங்க, டைரெக்டாக பிடிங்க, அந்த குழாய் வழியெல்லாம் வர வேணாம், அப்படியே போர்லேருந்து வர வாட்டரை பிடிங்க, கிரவுண்ட் வாட்டர் அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் வாளியில் பிடிக்காதீங்க. சரியா? அதுக்காக நிறைய வீட்டில் வந்து பிளாஸ்டிக் வாளி தான் இருக்கும், பித்தாளை வாளிலாம் இருக்காது, அதெல்லாம் அந்த காலத்தில் தான் இருக்கும். சரியா? நம்ம நடைமுறையோடு ஒத்தி போவோம். வீட்டில் வந்து மற்ற பாத்திரம், பித்தாளை அண்டா இது மாதிரி இருந்தால் அதில் பிடிங்க, பிடிச்சா சௌரியம், இல்லைனா பிளாஸ்டிக் வாளிலே பிடிங்க. ஏன்னா நம்ம பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை சங்கடப்படுத்தக்கூடாது. இங்கே பிரச்சனையே அதுதான். சாமானியப்பட்ட மக்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி தான் நிறைய பேர் பலன் சொல்கிறாங்க. உங்களுக்கு சௌரியமாக இருக்கணும், பிளாஸ்டிக் வாளிலே பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரும். ஏன்னா சந்திரன் வந்து தண்ணீர், பிளாஸ்டிக்கும் தண்ணீர் ஒத்து போகாது. இப்படி பார்த்தோம்னா நிறைய பேர் வீட்டில் பிளாஸ்டிக்கே இருக்காது. ஏகப்பட்ட ஒரு வீட்டில் இன்றைக்கி பிளாஸ்டிக் தான் இருக்குது, பிளாஸ்டிக் வாளி தான் இருக்குது. என் வீட்டிலே பிளாஸ்டிக் வாளி தான் இருக்குது. நானே சோசியம் சொல்கிறேன், நான் என்ன பண்ணுவேன். ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா பிளாஸ்டிக்கும் பிளாஸ்டிக்கில் தண்ணி பிடிக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. ஆனால் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பிளாஸ்டிக் வாளில் தான் தண்ணி பிடிக்கிறோம். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து சனிப்பாவோட காரகத்துவம். தண்ணீர் வந்து சந்திரன், முழுக்க நீர் சந்திரன். சனிக்கு சந்திரன் ஒத்தே போகாது. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? அதனால் ரொம்ப பார்த்தோம்னா வாழவே முடியாது. நான் ஒத்துக்கிறேன், நான் என்றைக்குமே ஒரு நடைமுறை ஜோதிடக்காரன் தான். நடைமுறைக்கு எது சாத்தியப்படுமோ, ப்ராக்டிக்கலாக எது சாத்தியப்படுமோ அதை தான் பேசணும். ரைட்டு? பிளாஸ்டிக் வாளியிலே பிடிச்சிக்கோங்க, அந்த போர் வாட்டரை அப்படியே பிடிச்சிக்கோங்க. மாதத்துக்கு ஒரு நாள். என்ன கிழமை சார் அப்படின்னா சனிக்கிழமை பிடிச்சிக்கோங்க. சரியா? சனிக்கிழமை காலையில் பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு அதில் புனித நீர் அப்படின்ட்டோம். நம்ம புனித நீர்னால் அதில் என்ன செய்யலாம், நம்ம கொஞ்சம் மஞ்சளை போட்டுருங்க. சரியா? மஞ்சளை போட்டுருங்க, கொஞ்சம் விபூதியை போட்டுருங்க, அவ்வளோதான். மஞ்சள் விபூதியை போட்டுருங்க. மஞ்சளை போடும்போது அன்னி ஆதிபராசக்தியே நமகான்னு போட்டுருங்க. விபூதியை போடும்போது ஓம் நம சிவாய நமகான்னு போட்டுருங்க. 4 வேப்பலையை போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணியை வச்சுருங்க. பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்துட்டு சுத்தமாக குளிச்சுருங்க. சரியா? ஒரு 2 பக்கெட்டில் போட்டுட்டு 2 பக்கெட் நிறைய குளிச்சுருங்க. இதுதான் புனித நீர். சரியா? ஆறு இல்லாதவர்கள், ஆறு இருக்கிறவங்க ஆற்றுல குளிங்க. சார் நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், தாமிரபரணி ஆறு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா ஆற்றுல போய் குளிங்க. சந்தோஷமாக ஆற்றுல போய் குளிச்சுட்டு வாங்க. உங்கள் ஊரில் காவேரியில் இருக்கேன் சார், திருச்சி பக்கத்தில் இருக்கேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன்னா காவேரியில் குளிங்க. ஆறோரம் இருக்கிறவங்க ஆற்றுல குளிங்க. ஆறு இல்லாதவர்கள் நான் சொன்ன மாதிரி குளிங்க. போர் வாட்டர் அப்படியே எடுத்து
விபூதி மஞ்சள் வேப்பாலை போட்டு இறைநாமத்தை சொல்லிட்டு சனிக்கிழமை குளிச்சிட்டிங்கன்னா திருஷ்டி போயிடும் உங்களுக்கு. சரியா? மாதம் ஒரு தடவை குளிங்க, சரியாக போயிடும். இது ஈஸியாக செய்யலாம். இதுக்கெல்லாம் காசு பணமே தேவையில்லை. மனம்தான் முக்கியம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதை செய்யுங்க, திருஷ்டி இல்லாமல் போயிடும். குடும்பத்தில் ஒரு நல்ல நிலைமை இருக்கும். நீங்கள் ஆள் சுகப்படுவீர்கள். மஞ்சள் போடுறதுனால உடம்புல ஒரு கிருமி நாசினி இருக்கும். சரியா? கொஞ்சம் நேரம் போட்டுருணும். அதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அந்த அப்படியே விட்டுருங்க. அந்த மஞ்சள் வந்து பரிபூர்ணமாக அந்த தண்ணியில் இறங்கிடும். உடம்புக்கு ரொம்ப சுத்தம், உடலுக்கும் உள்ளத்துக்கும் சுத்தம். ரைட் சார், பலனுக்கு வருவோம். சனி பகவான் வக்கரமாகி பின்னாடி வர்றதுனால அடுத்த வருகின்ற 138 நாட்களுக்கு, அதாவது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் எப்படி சார் பலன்கள் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, சனி பகவான் ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பார். வியாபாரத்தில் வருமானம் இருக்கும். நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி அந்த வியாபாரத்தில் வந்து வருமானம் நல்லபடியாக இருக்கும். புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க. இந்த திருச்செந்தூருக்கு போகிறது வந்து நல்ல அமைப்பு தான். திருச்செந்தூர் குடும்பத்தோடு போயிட்டு வந்தாலும் நல்ல அமைப்பு பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சகோதர சகோதரியோட உறவு நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஆதரவு நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்னேன், உத்தியோக மன்றங்களுக்கு நல்லாயிருக்கும். மேலே எதிர்கிட்ட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். இருப்பினும் கடின உழைப்பு இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அதை மாற்ற முடியாது. கடின உழைப்பு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். உங்களை பற்றி நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களை நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. குடும்ப உறவுக்குள்ளே உள்ள மனக்கசப்புகளாக நீங்கிரும். குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனைகளாக நீங்கிரும். குடும்பத்தில் நல்வழிப்படுவீர்கள். ஏற்கனவே சொன்னேன், சனி பகவானை வந்து உங்கள் குடும்பத்துக்கும் வேண்டியவர், பொருளாதாரத்துக்கும் வேண்டியவர் சொன்னேன். தன குடும்ப வாக்குஸ்தானாபதி. பேச்சு நல்லபடியாக இருக்கும். நீங்கள் பேசலும் இனிமையாக இருக்கும். சொன்ன சொல் காப்பாற்றப்படும். உங்கள் பேச்சை மற்றவங்க ரசிப்பாங்க. இவ்வளோ நாளாக உங்கள் பேச்சை கேட்காதவர்கள், மதிக்காதவர்கள் உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்பாங்க. கணவன் மனைவி கிட்ட அன்பு நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பழகுவீங்க. இருப்பினும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுங்க. சரியா? டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனை இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வந்து சக்ஸஸாக முடியும். அதுபோக உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளை இனிமேல் சார்ட் அவுட் ஆயிரும். சரியா நேர்களே? சளி காய்ச்சல் தொந்தரவு இருக்கிறவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு வந்து சளி பிரச்சனை இருக்கும். குறிப்பாக தனுசு ராசியில் கொஞ்சம் வயசு, ஒரு 10-12 வயசு கீழே இருக்கிற சிறுவர் சிறுமியர்களுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அடிக்க தூரம் சளி பிடிக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும். அதுபோல் சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து கால் வலி இருந்திருக்கும். கால் வலி, தொடவலி, முட்டு வலி, இந்த வலியெல்லாம் சனி பகவான் தான் கொடுப்பாரு. சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவர் வந்து இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. எலும்பு விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இனிமேல் சரியாக போயிடும். முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுங்க. சரியா? முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உடம்புல வந்து விட்டமின் டி அதிகமாகும். உடம்புல உள்ள வாயு பிரச்சனையை தீர்த்துரும். சனி பகவான் ஒரு வாயு கிரகம். ஒருத்தவங்களுக்கு உடம்புல வாயு தொல்லை இருக்குன்னா அதுக்கு காரணம் 2 கிரகங்கள் தான். சனி, குரு, ரெண்டுமே வாயு கிரகங்கள் தான். குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா வயிற்று மூலிமா சில பிரச்சனைகளை கொடுத்து வாயு கொடுத்துருவார். வயிற்று மூலிமா பிரச்சனைகள்லாம் என்னென்னா நிறைய சாப்பிட்றது. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. நிறைய அள்ளி வாயில் போடுறது. அதனால் வயிற்று பிரச்சனை, செரிமான பிரச்சனை ஆகி அதனால் கேஸ் ஃபார்ம் ஆகி வயிறு கடப்படன்னு இருக்கும், பிரச்சனை ஆகும். சனி பகவான் எப்படி என்னன்னா உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்கன்ஸ் கெட்டு போய் அதனால் வந்து வாயு தொல்லை இருக்கும். சில பேருக்கு வந்து சில வாயு பிரச்சனை வந்து உடம்புலேயே இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டா உடனே ஏப்ப விட்டுருவாங்க, இல்லைன்னா காற்று போயிடும். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா வயிறு வந்து எம்டியாக இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சோடனே ஒன்று வயிறு உப்பிடும், ஏப்பம் வரும், இல்லைன்னா காற்று போயிடும், கேஸ் போயிடும். இவங்களுக்கெல்லாம் சனி பகவான் உள்ளுக்கு இருந்தே வேலை பார்ப்பார். ஸோ சனி, குரு 2 பேருமே வாயு சம்மந்தப்பட்ட கிரகங்கள். இப்போ சனி பகவான் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வரதுனால வாயு தொல்லையெல்லாம் சரியாக போயிடும். அதுக்கு வந்து முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ உடம்புல விட்டமின் டியும் கூடும். ஏன்னா சனி பகவான் வந்து எலும்பை பாதிக்கிறவர். முருங்கைக்கீரை வந்து விட்டமின் டி இருக்குது, எலும்புக்கு நல்லது, வாயுவையும் கலைக்கும். அதனால் முருங்கைக்கீரை வந்து ஒரு அருமருந்து. முருங்கைக்கீரை வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது, முருங்கைக்கீரை தான் சாப்பிட்ணும். முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு உடம்புல எடுத்துக்கிறீங்களோ நல்லது. முருங்கைக்கீரையை செவ்வாய் வெள்ளி சாப்பிடாதீங்க, மற்ற நாள் சாப்பிடுங்க. அதுபோக வயதானவர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஈவினிங் டயத்தில் எடுக்காதீங்க. காலையில் சாப்பிடுங்க, இல்லைன்னா மதியம் சாப்பிடுங்க. ஏன்னா முருங்கைக்கீரை வந்து அஜீரண கோளாறு ஆகும். இதை இவ்வளோ நேரம் சொல்கிறேன்ல, இதுக்கு கண்டிப்பாக யாராச்சும் கமெண்ட்ஸ் போடுவாங்க, நீ என்ன டாக்டரா, வைத்தியரா, இதெல்லாம் சொல்கிறேன்னு. இதெல்லாம் இருக்குங்க, வேத ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்குது. முருங்கைக்கீரை எடுத்துட்டாலே சனி பகவான் வருவார். ஏன்னா வாயுவையும் கலைப்பார், எலும்புக்கு ஸ்ட்ராங் கொடுப்பார். அப்போ சனி பகவான் தான். நான் எதுவுமே கிரக நிலைகளை டச் இல்லாமல் சொல்லவே மாட்டேன். அஷ்டோ நாலேஜ் இல்லாமல் எந்த காரியத்தையும் பேச மாட்டேன். நான் எந்த தகவல் சொன்னாலும் சரி, தும்முனாலும் சரி, அதில் ஒரு விஷயம் இருக்கும். சரியா? அதில் ஒரு கிரக தொடர்பு இருக்கும். அந்த பாரம்பரிய ஜோதிட வேத ஜோதிடத்தில் ஒரு வாக்கியம் இருக்கும். அந்த வாக்கியம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். ரைட்டு. அதுபோக வந்து குழந்தை வழி, பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு செய்திகள் வரும். உங்கள் குழந்தைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பெல்லாம் இனிமேல் நல்லபடியாக நடக்கும். நல்லா ஆரம்பிங்க. பிள்ளைகளோட திருமண பேச்செல்லாம் நல்லபடியாக ஆரம்பிங்க.
இந்த ஆனி மாதம் முடிய போது, அடுத்த ஆடி மாதம் வருது, ஆரம்பிங்க. ஆடி 12ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிங்க, நல்லபடியாக நடக்கும். ஆவணி மாதம் அடுத்து வருகிற மாதம்லாம் திருமண மாதம் தான். ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை எல்லாமே திருமண முகூர்த்த மாதங்கள் தான். நல்லபடியாக திருமணத்தை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளோட உயர்கல்வி நல்லாயிருக்கும். அது மாதிரி தனுசு ராசியில் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார், உயர்கல்வியை கெடுத்துட்டு இருந்தார். உயர்கல்வி படித்த மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. படிப்புக்கேற்ற வேலை இல்லை, இல்லைன்னா அடுத்து எதுவும் செய்ய முடியல, அடுத்த லெவலுக்கு போக முடியல. இப்படி சங்கடப்பட்டவங்களுக்குலாம் இனிமேல் நல்லாயிருக்கும். உயர்கல்வி படித்த மாணவர்கள், குறிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க, இன்ஜினியரிங் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க, காமர்ஸ் படித்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட் சார், வேறு என்ன சார் இருக்குது? சனி பகவான் வந்து வக்கரமாகி 3ஆம் இடத்து நோய்க்கு வரதுனால வேறு என்ன பிரச்சனை, வேறு என்ன சாதகம் இருக்குது அப்படின்னா, படிப்பு சம்மந்தப்பட்டது சொல்லிட்டேன். படிப்பில் ஆர்வம் நல்லாயிருக்கும். சனி பகவான் வந்து 2 கூடையவன் 4ஆம் இடத்துல இருந்தனால ஆரம்ப கல்வியும் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல விதமாக படிங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரியா? சனி பகவானுடைய அந்த வக்கர பயிற்சி தனுசு ராசிக்கு வந்து ஒரு முடிச்ச அவுத்த மாதிரி, ஒரு சிக்கல்லேருந்து வெளிவந்த மாதிரி. மற்ற கிரகங்கள் பலன் கொடுக்குறதெல்லாம் முழுமையாக கிடைக்கும். இன்னும் உங்கள் ராசிநாதன் வந்து ராசியை பார்க்குறாரு. அடுத்து வருகிற 24ஆம் தேதி சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரனும் குருவும் சேர்ந்து ராசியை பார்ப்பாங்க, சூப்பராக இருக்கும். செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். ஸோ மற்ற கிரகங்கள் கொடுக்குற பலங்களெல்லாம் சனி பகவான் தடுத்துகிட்டே இருந்தார். இனிமேல் எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சனி பகவான் நல்லா இருக்கணும். குறிப்பாக சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு வந்து 3, 6, 10, 11 இருந்தாரா நல்ல பலங்களை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தகப்பனை கெடுத்து நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஜாதகனை கெடுக்க மாட்டார், தகப்பனை கெடுத்துருவார். ஸோ சனி பகவான் வந்து பொதுவாக ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, 3 லக்கணத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 7.5 சனி, சில கஷ்டத்தை கொடுத்து சொந்த வீடை கொடுத்துருவார். சரியா? சொத்தை கொடுப்பாரு, சொந்த வீடை கொடுப்பாரு. லக்கணத்தில் இருந்தாருன்னா அயலை கொடுப்பாரு. இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. கல்யாணம் தாமத திருமணமாகும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா வாக்கு சுத்தமாக இருக்காது. ஒன்றை நினச்சி ஒன்றை பேசுவான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான், நல்ல விதமாக பார்க்கப்படாது, தாய்க்கு ஆகாது. சரியா? அது மாதிரி வந்து உடம்பு நல்லா இருக்காது, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனை, ஏதோ ஒன்று சொல்லி வாயை சொல்லி மாட்டிக்கிறவாங்க. இந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. இப்படி அவர் ஒவ்வொரு இடத்துக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பழங்களை கொடுப்பாரு. நான் இதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ 22 நிமிஷம் ஆச்சு. நான் சனி பகவானுடைய ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருந்தார் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இதுவே இன்னும் 20 நிமிஷம் போகும். ஸோ 45 நிமிஷம் ஆயிரும். வேண்டாம், நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் சனி பகவானை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு. நல்ல நிலைமைனா லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இருக்கணும். குறிப்பாக சனி பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பார் சார் அப்படின்னா, தனுசில் இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாரு, மீனத்தில் இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாரு, ரிஷபத்தில் இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாரு, மிதுனத்தில் இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாரு, கன்னியில் இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாரு. இந்த 5 இடத்துல இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாரு. துலாமில் வந்து உச்சம் அடைவார். உச்சம் அடையக்கூடாது. சனி பகவான் எப்பயுமே நேர்வல் பெறக்கூடாது. ஸோ அவர் உச்சம் அடையாமல் இந்த 5 இடத்துல இருந்தால் நல்ல பழங்களை கொடுப்பாரு. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து நீங்கள் வந்து தனுசு ராசி, மேச லக்கணம், சூப்பர். 3ஆம் இடம் மிதுனத்தில் சனி பகவான் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு. சரியா? ஆனால் ராசியை பார்ப்பார். யாரை பார்ப்பார்? சந்திரனை பார்ப்பார். புணர்வு தோஷம். ஆனால் சனி பகவான் வந்து அங்கே சுப தொடர்பில் இருக்கணும். கும்பத்திலேருந்து சனி பகவானை குரு பார்க்கணும், நல்லபடியாக இருக்கும். இல்லைனா இந்த அமைப்பு நல்லா இருக்கும், சனி பகவான் நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஆனால் உங்களுக்கு சந்திர தசை வரும்போது போட்டு பார்த்துரும். சந்திர தசை வரும். போராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சந்திர தசை ஒரு வரும். ஒரு 40, 45 வயசுக்குள்ளே வரும். படுத்திடுவார். ஏன்னா சனி வந்து சந்திரனை பார்ப்பார். மணலும் உடலும் ஒன்றும் இருக்காது, ரொம்ப ஒரு இதாக இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் சனி பகவான் சுபத்துவமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லைனா சூரியன் சந்திரன் சுபத்துவமாக இருக்கணும். சந்திரன் சூரிய கந்தரத்தில் இருக்கணும். சரியா? சந்திரன் வந்து சூரிய கந்தரத்தில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து புரட்டாசி மாதம், இல்லைனா பங்குனி மாதம், இல்லைனா நீங்கள் வந்து ஆனி மாதம் பிறந்திருக்கணும். ஆனி மாதம் பிறந்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருப்பாங்க. ராசிக்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும், அப்பனுக்கும் உங்களுக்கு ஆகாமல் போகும். ஸோ இப்போ ஜோதிடத்தை சொல்ல ஜாதக அமைப்பை தனிப்பட்ட மனிதனுக்கு இப்படி போட்டு பார்த்தோம்னா ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் போயிடும். இதுதான் வேத ஜோதிடம். யாருக்குமே 100க்கு 100 கிடைக்காதுங்க. நான் ஒரு உதாரண ஜாதகம் சொன்னேன், அப்படி சொல்லும்போது ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தார்னா சனி பகவான் வந்து இப்போ நீங்கள் தனுசு ராசி, மேச லக்கணம் 3ஆம் இடத்துல இருந்தார்னா ராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வை வேலை பார்ப்பார். ராசியை சனி பகவான் பார்த்தானே என்ன ஆள் கருப்பாக இருப்பான்னு அர்த்தம். ராசியை சனி பகவான் பார்த்தானா ஆள் வந்து புது நிறமாக இருப்பான், கருப்பாக இருப்பான். சந்திரன் நல்ல நிலமாக இருந்தார்னா கொஞ்சம் சிவப்பாக இருப்பான், நிறமாக இருப்பான். கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். ஆனால் சனி பகவான் வந்து சுபத்துவமாக இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு. இப்போ ராசியிலே குரு இருக்கிறாரு, நல்ல அமைப்பு. சந்திரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா குரு பார்ப்பார், 7ஆம் பார்வையில் பார்ப்பார். இல்லைன்னா கும்பத்தில் இருந்ததுன்னா நல்ல பார்வை 5ஆம் பார்வையில் பார்ப்பார். இல்லைன்னா குரு வந்து இங்கே இருக்கணும், துலாமில் இருக்கணும். நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 7ஆம் இடம், சூப்பர்.
உங்கள் ராசிநாதன் வந்து 11ஆம் இடம் துலாமில் பகுமை பெற்றாலுமே நல்ல அமைப்பு தான். சனி பகவான் 9ஆம் பறவை பார்ப்பார், அந்த ஜாதகர் நல்லா இருப்பார். ஸோ இப்படி காம்பினேஷனில் பார்க்குறவங்களும் நல்லா இருக்குங்க. சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். தனி மனித ஜாதகத்தை விவரித்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சனி இப்போ நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி தலைகீழ் மாற்றம், தலைகீழ தான் வராரு அவர். வக்கிரம்னா என்ன? பின்னோக்கி வருதுன்னு அர்த்தம். தலைகீழ பயணிக்கிறாரு, 138 நாளுக்கு தலைகீழ பயணிக்கிறாரு. இந்த தலைகீழ் இயக்கம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு குப்புற திருப்பி போட்ட மாதிரி பலன்கள் நடக்கும். சரியா? தனுசு ராசி நேயர்களுக்கு இனிமேல் குப்புற திருப்பி போட்ட மாதிரி நல்ல யோக பலங்களாக நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் புரட்டி போட்டு உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஏன்னா அவர் தலைகீழ வராரு. தலைகீழ வரதுனால நல்ல பலங்களை கொடுப்பார். எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க, அந்த பலங்கள்லாம் செய்வார். திடீர்னு நடக்கும், ஆனால் நல்ல விதமாக இருக்கும். ஓகே நேயர்களே, இருப்பினும் கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள். ராசிக்கு வந்து சனி ராகு பார்வை இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை மாதம் 2 நாள் போங்க. 2வது செவ்வாய் அல்லது 2வது சனி, இல்லது 4வது செவ்வாய் 4வது சனி. தமிழ் மாதத்துக்கு சொல்கிறேன் நான். சரியா? தமிழ் மாதத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. அதுவும் அடுத்து வருகின்ற ஆடி செவ்வாய் அன்னைக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாளுங்க. ஆடி மாதம் வெள்ளியும் முக்கியம், செவ்வாயும் முக்கியம், சனிக்கிழமையும் முக்கியம். ஆடி மாதம் முக்கியமான 3 நாட்கள் வந்து செவ்வாய், வெள்ளி, சனி. இந்த 3 நாட்களும் ஆடி மாதம் முக்கியம். சரியா? அதனால் இதில் வந்து செவ்வாய் அல்லது சனிக்கிழமை கற்பனைசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா சால சிறந்தது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எதிர்ப்பே இல்லாமல் இருக்கும். இந்த திருஷ்டிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணியில் மஞ்சளை போட்டு குளிங்கன்னு, அதுக்கெல்லாம் இந்த கற்பசாமி நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அவர் கும்பிட்டிங்கன்னா வந்து பில்லி சூனியம் எதுவுமே இருக்காது, ஏவல் கந்திஷ்டி எதுவுமே இருக்காது, நீட்டாக போயிட்டுருப்பீங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. அவங்க வந்து அந்த அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், அந்த ஐயரை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், ஜோசியம் பார்த்தேன், அதை பார்த்தேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படிம்பாங்க. பட் இதை செய்யுங்க. இதுக்கு வந்து செலவே கிடையாது. பக்கத்தில் உள்ளூரில் இருக்கிற கற்பனைசாமி கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையோ இல்லை சனிக்கிழமை போயிட்டு 2 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ஒரு பழத்தை கொடுங்க, பூசாரி மந்திரிச்சு கொடுப்பாரு, வீட்டில் வந்து வைங்க, கையில் கருப்பு கயிறு கட்டுங்க, கற்பனை நாமத்தை சொல்லுங்கள். சரியா? கிருஷ்ணாய, கிருஷ்ண வர்ணாய, கிருஷ்ண புத்திராய, மகா காலாய, மகா ருத்ராய, கற்பனைசாமினே நமோ நம. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நான் சாஃப்ட் காப்பியும் அனுப்பியிருக்கிறேன். வேண்டியவர்கள் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். அது என்னுடைய கடமை, தலையாய கடமை. அந்த கற்பனைசாமியை கும்பிட்டிங்கன்னா காற்று கருப்பு எதுவுமே அண்டாது, கவலைகள் தீரும், கஷ்டங்கள் தீரும், கவலை இல்லாமல் இருப்பீங்க, நல்லா இருக்கும். ஓகே நேயர்களே, சனி பகவானுடைய இந்த தலைகீழ் இயக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல பலங்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.